வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குடமிளகாய், கேரட், வெங்காயம் எல்லாத்தையும் பொடியை நறுக்கி சேர்த்து நல்லா சாஃப்டாக ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா கார சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சட்னியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 6 பல்லு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகம் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா 10 காஞ்ச மிளகாயை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயை தண்ணியில் சேர்த்து ஊற வச்சு அரைக்கும்போது திரியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வரும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து விட்டு இந்த சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஊத்தாப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஊத்தாப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காயெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கேரட்டை மேல் தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். இது கூடவே 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை இதையுமே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக இட்லி பொடி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுடலாம். நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு நார்மலாக அரைச்சி வைப்போம். அதிலிருந்து நல்லா ஒரு கரண்டி எடுத்து ரொம்ப மெல்லிசாக நம்ம ஊற்றக்கூடாது, சின்னதாக மொத்தமாக ஊற்றிக்கலாம். ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மெல்லிசாக தோசைக்கல் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா தோசை மாதிரி மொறுமொறுப்பாக ஆகிடும். ஊத்தப்பம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது இது மேலே பொடியை நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண குடமிளகாய் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஊத்தப்பம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா துருவின கேரட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்து விட்டு இதில் இட்லி பொடி கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். இட்லி பொடி சேர்த்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊத்தப்பம். இப்போ இதுக்கு மேலே 2 ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா நெய், நமக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நெய் வாசம் பிடிக்கின்றவங்க நெய் சேர்த்து செஞ்சுக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காயெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி ஊத்தப்பம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நமக்கு சாஃப்டான ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதை கார சட்னியோடு சேர்த்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.